ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா லீவ்ஸ் வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. எப்படி ஸ்டோர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த சீக்கிரமாக அந்த தலை வந்து பிளாக் ஆகிடும், இல்லைன்னா பழுத்து போயிடும். அப்படி இல்லாமல் எப்படி நல்லா நீண்ட நாளைக்கு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி லீவ்ஸ் வாங்கணுன்னா, நல்லா க்ரீனிஷாக இருக்க மாதிரி வாங்கணும். இந்த பழுப்பு தலையெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கிறத வாங்கணும். அந்த கட் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கணும். அதுலேயே உங்களோடக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்து தெரிஞ்சிரும். இது வந்து அவர் போய் கடையில் வாங்கிட்டு வந்தார். இது ஆக்சுவலாக சண்டே வந்து வாங்கியிருப்பாங்க போல் மார்க்கெட்லேருந்து. நாங்கள் மண்டே நைட் வந்து அவர் வாங்கிட்டு வந்தார். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் ஸ்மெல் வந்து கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் இதையை நான் வந்து ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க. நல்ல லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, நல்லா க்ரீனிஷாக இருக்கிறது. இந்த நுனி பகுதியில் இருக்கிறது மட்டும் கொஞ்சோண்டு தண்டோடு எடுத்துக்கோங்க. அங்கே மட்டும் லீவ்ஸாக எடுக்காமல் கொஞ்சம் வந்து தண்டோடு எடுத்துக்கோங்க. நல்ல க்ரீன் கலராக இருக்க லீவ்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி வந்து நான் எல்லாமே இந்த பஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நார்மலாக வந்து புதினா லீவ்ஸு இல்லைன்னா கொத்தமல்லி தலையெல்லாம் வாங்கினோம்னா வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்னா அழுகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ வாஷ் தான் பண்ண போகிறேன். எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரன்னிங் வாட்டரில் அலசுறதுனாலும் அலசிக்கலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணுன்னா, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் வந்து சிந்தட்டிக் வினிகர்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அந்த வினிகர் வந்து ஒரு மூடி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க. இதே போல் நீங்கள் வந்து கொத்தமல்லி தலையும் வாஷ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கோவிட் டைமில், லாக்டவுன் டைமில் வந்து எப்படி வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. டெஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இங்கே ஐ பட்டனில் வரும், எண்ட் கார்டில் வரும். அதுபோல் கிரேப்ஸ் எப்படி க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், க்ளீனிங் வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன், ஐ கார்ட், அப்புறம் வந்து டெஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து 2 மினிட்ஸ் கழித்து நல்லா இந்த மாதிரி அலசிக்குங்க. அலசிட்டு அப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் ஒரு தடவை அலசிட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு வடியில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு டவலில் வந்து நீங்கள் டவல் ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபேன் கடியில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போட்டிங்கன்னா, 1/2 அன் ஹவர் கூட இப்போ வின்டர்னு கேட்டு 1/2 அன் ஹவர் போடுங்க. சம்மர்னால் அவ்வளோ நேரம் போட வேண்டியதில்லை. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து அந்த டவல் வந்து அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு எமர்ஜென்சி அர்ஜெண்ட்டாக ஒர்க் இருக்குது அப்படின்னிங்கன்னா பேட் ட்ரை பண்ணுங்கள். அந்த டவல் அப்படியே போட்டு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லீவ்ஸ் வந்து பழுத்து கருப்பாகாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணிங்கனாவே எல்லாம் போயிடும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சும்மா ஜஸ்ட் அந்த டவல்லே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ஃபேன் கடியில் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா வச்சிங்கனாவே அது எல்லாமே காய்ஞ்சிரும். இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, நார்மலாக எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இந்த லீவ்ஸை போட்டு திருப்பவும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ எங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, நம்ம இப்போ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நான் ஊவன் கிளாத்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கேரி பேக் மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த பேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பாதி வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணியிருந்தேன், மீதி பாதி வந்து வச்சுருக்கேன். இதில் வேணுங்கிற அளவு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அந்த லீவ்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே போல் நீங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம். இதில் ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பேக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால டிஷ்யூ பேப்பரை விடவே நல்லாவே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது. எந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸ் எது போட்டு வச்சிங்கனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து லீவ்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இது டைட்டாக பேக் பண்ணக்கூடாது. லூஸாக போட்டு பேக் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லிட் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் ரேக்கில் எப்பவும் போல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப அளவாக எடுத்துகிட்டு திருப்பவும் அப்போவே வந்து நீங்கள் டக்குன்னு உள்ளே வச்சுருங்க. வெளியில் வந்து ரெஸ்ட்டில் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. நீங்கள் வேணுங்கிற அளவு எடுத்ததையும் திருப்பவும் மூடி போட்டு நீங்கள் உள்ளே வச்சுருங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டிசம்பர் 1 மண்டே அன்னைக்கு நைட் வாங்கினது. ஏன்னா வந்து 2 அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சோம். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த பிரியாணி செய்யறதுக்காக வாங்கினது. இப்போ வந்து நேற்று எடுக்கிறேங்க. நேற்று வந்து ஆக்சுவலாக டிசம்பர் 8 7th. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பஞ்சும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ மேலே மட்டும் இல்லைங்க, உள்ளேயும் எடுத்து காமிக்கிறேன். ஒரு லீஃப் கூட உங்களுக்கு பழுத்து போயோ கருப்பாயோ கிடையாது. அப்படியே எப்படி வச்சனோ அதே மாதிரியே இருக்குது. இப்போ 1 வீக் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வாங்கி இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்குமே இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.